தாய் என்ற உரிமை. நண்பர்களை சார்ந்து இருக்கிறான் அந்த பையன், அந்த பொண்ணு, என்ன சுற்றத்தாரை, ஆசிரியரை சார்ந்து இருக்கிறான். இப்படி பல பேர்களுடைய என்ன வார்த்தைகளை சார்ந்துதான் அந்த குழந்தையும் அந்த பையனும் பொண்ணும் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி வளரும் போது அவர்களுக்கு என்ன உபதேசிக்கப்பட வேண்டும் என்ற முடிவை அந்த பெற்றோர்கள் எடுக்க வேண்டும். நமக்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அந்த பொருளை நம்ம பத்திரமா என்ன நல்ல நீண்ட காலம் நம்ம வச்சு உபயோகம் பண்ணணுமா இல்லையா? உண்மையிலே நான் ஒரு பொருளை சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு கைபேசியே கிடைக்குது. இந்த கைபேசியை எவ்வளவு பத்திரமா பார்த்துக்கிறோம். கீழே விழக்கூடாது, யாரும் தீட்டிடக்கூடாது, ஒரு கரை பற்றக்கூடாது, தொடச்சி வைக்கிறோம். காலையில் நம்ம குளிக்கிறோம் இல்லையா, அந்த கைபேசியை தொடச்சி வச்சு எவ்வளவு பளபளப்பாக வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு பொருளை எவ்வளவு பாதுகாக்கிறோம். அதுபோல நமக்கு கிடைக்கக்கூடிய நாம் பெறுகின்ற குழந்தைகளை நாம் பக்குவமாக நல்ல உபதேசங்களோடும் நல்ல அறத்தின் வாயிலாகவும் நாம் எல்லாம் வளர்க்க வேண்டும். இதுதான் நமக்கு புராணம் சொல்லிக் கொடுக்கிற விஷயம். அந்த